மாணவிகளிடம் பாலியல் செல்மிஷத்தில் ஈடுபட்டு போக்சோ வழக்கில் கைதாகும் ஆசிரியர் சிலரால் ஆசிரியர் சமூகமே தலை கவிழ்ந்து கிடக்கிறது. இந்த நிலையில் டியூஷன் படிக்கும் மாணவிகளின் அம்மாக்களுக்கு வலைவிரித்த மன்மத ஆசிரியர் ஒருவர் போக்சோவில் கைதான சம்பவம்தான் தஞ்சையில் நடந்துள்ளது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநரையூர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். 56 வயதாகும் இவர் திருவாரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி வதுவை பார்க்கும் வயதில் 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் மாணவ மாணவிகளுக்கு தனது வீட்டில் டியூஷனும் எடுத்து வருகிறார். அரசு சம்பளம், டியூஷன் வருமானம் என அனைத்தும் இருந்தும் வட்டிக்கு பணம் கொடுக்கும் பைனான்ஸ் தொழிலும் செய்து வந்துள்ளார். மாலையில் டியூஷன், காலையில் பைனான்ஸ் வசூல், அதன் பின்னர் பள்ளியில் பாடம் என பிஸியாகவே இருந்து வந்தவர் ஒரு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு போக்சோ வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இனி இவரது மன்மத சேட்டை குறித்தும் போக்சோவில் கைதானது குறித்தும் ஆடுதுறை அனைத்து மகளிர் போலீசாரிடம் விசாரித்தோம். தன்னிடம் டியூஷன் படிக்க வரும் மாணவ மாணவிகளிடம் பிரியமாக பேசுவது போல் பேசி அவர்களது குடும்ப சூழலை முதலில் தெரிந்து கொள்வார். பொருளாதார ரீதியில் சிரமப்படும் குடும்பமாக இருந்தால் மாணவ மாணவியின் அம்மாக்களை வரவழைப்பாராம். வட்டிக்கு பணம் தருகிறேன், வட்டியை மட்டும் மாதம் தவறாமல் கொடுத்தால் போதும், அசலை உங்களுக்கு பணம் வரும்போது கொடுங்கள் என்று சொல்லி வட்டிக்கு கடன் கொடுப்பாராம். வீட்டுக்கு வட்டி வசூலிக்க செல்வது போல் ஆசிரியர் ரமேஷ் தனது பாலியல் கைவரிசையை மாணவியின் அம்மாவிடம் காட்டத் தொடங்கி விடுவாராம். இதில் பல அம்மாக்களிடம் செருப்படி வாங்கி வந்தது தனிக்கதை. தவிர 11ஆம் வகுப்பு படித்து வந்த ஒரு மாணவியின் வீட்டுக்கு கடனுக்கான வட்டியை வசூலிக்க சென்ற ரமேஷ் மாணவியை கட்டி பிடிப்பது, முத்தம் கொடுப்பது என தனது சேட்டையை செய்துள்ளார். இதுகுறித்து தனது தாயிடம் அந்த மாணவி சொல்லி அழுதுள்ளார். சும்மா விளையாட்டுக்கு செஞ்சிருப்பாரு, இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்று அம்மாவும் சமாதானம் செய்துள்ளார். ஒரு நாள் அம்மா வீட்டில் இல்லாத காலை நேரம் பார்த்து சென்ற ரமேஷ் மாணவியிடம் எல்லை மீறலில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த காம மிருகத்திடமிருந்து தப்பிப்பதே மாணவிக்கு பெரும் சவாலாக ஆகியிருக்கிறது. வேறு வழியில்லாமல் சத்தம் போடவே அதன் பின்னர்தான் அந்த மிருகம் மாணவியை விட்டு எஸ்கேப் ஆகி இருக்கிறது. வீடு திரும்பிய தாயிடம் நடந்த கொடூரத்தை சொல்லி மகள் கதற, இது குறித்த புகாருடன் இருவரும் ஆடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து புகார் கொடுக்க அந்த காம மிருகம் கைது செய்யப்பட்டிருக்கிறது என்றனர். ஆடுதுறை அனைத்து மகளிர் போலீசாரின் நடவடிக்கையை பாராட்டும் அதே வேளையில் விமர்சனமும் எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் கூறுகையில், மாணவியும் அவரது தாயும் காலை 9 மணிக்கே ஆடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க சென்றுள்ளனர். காவல் நிலைய SI ஆனந்தி புகார் மனுவை பெறாமல் அவர்களை அலைக்கழித்ததோடு வெகு அலட்சியமாக ஓரமா போய் உட்காருங்க, விசாரிக்கிறேன் என்று கூறியவர் இரவு 7 மணி ஆகியும் எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளவில்லையாம். அந்த இருவரும் மதிய உணவு உண்ணக்கூட வெளியே செல்லாமல் காவல் நிலையத்திலேயே காக்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மேற்படி SI ஆனந்தியோ சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ரமேஷை தொடர்பு கொண்டு ஏதோ பேசியுள்ளார். எங்களுக்கு என்னவோ அவர் டீலிங் பேசுவது போல் தெரிந்தது. கோபமான நாங்கள் பாலியல் தொல்லை கொடுக்கும் ஆசிரியர் ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்வதோடு உடனே அவரை கைது செய்ய வேண்டும் என்று காவல் நிலையம் முன் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதன் பின்னர்தான் SI ஆனந்தி எங்களை சமாதானம் செய்து அந்த ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய முன்வந்தார். காவல் நிலையம் முன் நாங்கள் கூடியது SI ஆனந்தி எங்களை சமாதானம் செய்தது என அனைத்து சம்பவங்களையும் யாரோ வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். 15 நாட்களுக்கு முன்பு
இதே ஆடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க ஒருவர் வந்தார். காலை 11 மணி ஆகியும் காவல் நிலையம் திறக்கப்படாமல் பூட்டியிருந்ததா. இதனை வீடியோ எடுத்த அந்த நபர் சமூக வலைதளங்களில் பதிவிட ஆடுதுறை அனைத்து மகளிர் போலீசாருக்கு கடும் கண்டனங்கள் குவிந்தது. இதனையடுத்து தஞ்சை மாவட்ட எஸ்பி ராஜாராம் ஆடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு விசிட் செய்து போலீசாருக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். எஸ்ஐ ஆனந்தியிடம் இதுகுறித்து பேசினோம். ஆசிரியர் ரமேஷ் ரிமாண்ட் செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிவிட்டார் என்று நினைக்கிறேன். ஒரு எமர்ஜென்சி விஷயமாக நாங்கள் எல்லோரும் வெளியே போய்விட்டோம். பக்கத்தில்தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் வருவதற்குள் ஒருவர் ஸ்டேஷன் பூட்டியிருந்ததை போட்டோ எடுத்து போட்டுவிட்டார். அந்த பெண்ணின் புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க தாமதம் செய்யவில்லை. உடனே விசாரணையை தொடங்கிவிட்டோம். இதுகுறித்து அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடக்க உள்ளோம் என்றவரிடம் மாவட்ட எஸ்பி மகளிர் காவல் நிலையத்தை ஆய்வு செய்தது குறித்து கேட்டோம். எஸ்பி எப்போது வந்தார் என்று தெரியவில்லை. தகவல் தெரியாமல் உங்களிடம் நான் பதில் சொல்லக்கூடாது. விசாரித்துவிட்டு பிறகு சொல்கிறேன் என்றார். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.